வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஒயிட் சார்கோயில் பென்சில் டுடோரியல். ஸோ நம்ம எடுத்திருக்கிற ட்ராயிங் வந்து ஒரு ஹார்ஸ். ஸோ ஹார்ஸ் வந்து இது வந்து ஒரு ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஒயிட் சார்கோயில் பென்சில். ஸோ அதனுடைய குதிரையினுடைய அந்த ஹேர்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம இந்த சார்கோயில் பென்சிலில் வந்து அந்த லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருங்க, அடிக்கடி கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஸோ பென்சில் ஷார்ப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு இவ்வளோ தின்னான லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ண முடியும். ஸோ குதிரையோட அந்த கழுத்து பகுதியில் இருக்கிற இந்த முடிகளெல்லாம் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியாக அதனுடைய காது, ஸோ கொஞ்சம் அவுட்லைன் வந்து கொஞ்சம் டார்க்காக ஒயிட்டாக வந்து மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ ஷேட்ஸ், ஒயிட் ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நைட் எஃபெக்டில் தெரிகிற மாதிரி, வெளிச்சத்தில் தெரிகிற மாதிரி தான் வந்து இந்த ஹார்ஸோட ஃபோட்டோ ஷூட் வந்து இருக்குது. ஸோ அதாவது போஸ் இருக்குது. ஸோ ஷேட்ஸ் வந்து இந்த தலைப்பகுதியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த குதிரையோட மூக்கு பகுதியில் இருக்கிற, அப்புறம் அந்த நெற்றி பகுதிக்கு கிட்ட இருக்கிற அந்த ஷேட்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஒயிட் பென்சில் இல்லைன்னா சார்கோயில் சார்கோயில் பென்சில்ஸ் ஒயிட் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ ஒயிட் எஃபெக்ட் வந்து அதிகமாக தெரியணும். அது அப்போ தான் வந்து அந்த வெளிச்சத்தில் இருக்கிறது போல் தெரியும். அதாவது இருட்டில் வெளிச்சமாக தெரிகிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சத்தில் குதிரையோட முகம் தெரிகிறது போல தான் இந்த ட்ராயிங்கும் இருக்க போகுது. ஸோ ஒயிட் சார்கோயில் பென்சில் ஃபுல்லாக வந்து அதில் தான் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ வேறு எந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒயிட் சார்கோயில் பென்சில், அப்படி இல்லைன்னா ஒயிட் சாஃப்ட் பேஸ்டல் பென்சில் இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் ஒயிட் கலர், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லாவே வந்து ஒயிட் கலர் அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தரும் பிளாக் பேப்பரில். ஸோ இது வந்து தாடை பகுதியில் இருக்கிற அந்த ஷேட்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாய் பகுதியில் அந்த ஷேட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. மூக்கை சுற்றிலும் இருக்கிற அந்த ஷேட்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையின் கண்கள் பாருங்கள், அந்த அரைவட்ட அந்த நிலவு போல் அந்த ஷேட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ஷேட்ஸ் அந்த அந்த கண்ணை சுற்றி இருக்கிற அந்த பகுதிக்கெலாம் வந்து ஷேட்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஏன்னா அங்கேயும் வந்து வெளிச்சம் தெரியணும் இல்லையா? ஸோ அது போல் தான் நம்ம இப்போ வந்து ஷேட்ஸ் ஆட் பண்ணுறோம்.
கொஞ்சம் அந்த அவுட்லைன் ஏரியாவில் கொஞ்சம் டார்க்காக அழுத்தி அந்த ஒயிட் எஃபெக்ட் அதிகமாக தெரியுது போல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஷேட்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக பண்ணணும், ஷேட்ஸ் வந்து டார்க்காக பண்ணாதீங்க, ரொம்ப லைட்டாக பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஸ்கின் எஃபெக்டாக தெரியும். ஸோ அந்த பிளாக் பேப்பர் வந்து ஷேடிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இந்த ஒயிட் கலர் வந்து ஷேடிங் நல்லாவே சப்போர்ட் ஆகுது. இப்போ வந்து இந்த இன்னொரு காது அதை வெளிப்பக்கமாக வந்து அதனுடைய முடிகள் காதோட முடிகள்லாம் வெளியில் தெரியுது போல் அதை அந்த லைன்ஸ் வந்து போட்டாச்சு. இன்னொரு காதோட முடிகள் வந்து லைன்ஸ்லாம் போட்டுடலாம். ஸோ பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த தின்னான லைன்ஸ்லாம் வந்து அழகாக பண்ண முடியும். குதிரையினுடைய தலையின் முன்பகுதியில் இருக்கிற அந்த முடிகளெல்லாம் வந்து அந்த தொங்குவது போல் தெரியுது பாருங்கள். அந்த அழகாக வந்து அந்த ஹேர் எஃபெக்ட் வந்து நம்ம போட்டாச்சு. குதிரையினுடைய அந்த கழுத்து பகுதி ஹேர் எஃபெக்ட் எப்படி போடுறன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குதிரையினுடைய வளைவான அந்த முடிகளை வந்து அழகாக போடுங்க. ஏன்னா காற்றுல பறக்கிற போல் இருக்கு இல்லையா, ஸோ அதே போல் போடுங்க. இப்போது அந்த கழுத்து பகுதி ஷேடிங் அந்த ஷேப்ஸ்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஷேடிங் கொடுத்துருங்க. பாருங்கள், வெளிச்சத்தில் தெரிகிற போல் குதிரை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த இடங்கள்லாம் ஷேட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த பகுதி வந்து அந்த ஒயிட் பிளேஸ் வந்து அதிகமாக தெரியுதோ அதை நல்லா வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிறது ஒரு ஒயிட் பென், ஜெல்லி ரோல் பென். ஸோ எங்கெல்லாம் வந்து வெளிச்சமாக உங்களுக்கு அதிகமாக தேவையோ அந்த இடங்களில் இந்த ஒயிட் பென் யூஸ் பண்ணி வெளிச்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம பென்சிலை விடவே வந்து கொஞ்சம் ஒயிட்டாக வந்து தெரிகிற மாதிரி இது எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒயிட் பென், ஜெல்லி ரோல் பென். ஸோ ஆல் ஸ்டேஷ்னரிஸில் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராயிங்கை நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.